அனைவருக்கும் வணக்கம். இன்று பிக் பாஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இங்கே எல்லாம் மழை பெஞ்சு போர் அடிக்கிறதுனால வெளியில் விளையாட்டு நடத்த முடியல. அதனால் வீட்டுக்குள்ளே தமிழ் சாச்சனாவும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா அப்படின்ட்டு சாச்சனா தமிழ்கிட்ட கேட்குறா. பண்ணலாம் அப்படின்னா அப்போ எப்படி விளையாடணும் அப்படின்னோடனே நல்லா ஃபன்னாக ஒரு கேம் விளையாடலான்னொடனே, அப்போ நீயே குரூப்பு பிரி, அதுக்கு நான் தலைவனாக இருந்துக்கிறேன்னு 1 2 எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுங்கள், குரூப்பு பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு 1 2 1 2 அப்படின்னு 3 அப்படின்ற மாதிரி பிரித்து 3 குரூப்பாக பிரிச்சுட்டா. 3 குரூப்பாக பிரித்து 1வது குரூப்பெல்லாம் இங்கிட்டு வந்துருங்க, 2வது குரூப்பெல்லாம் இங்கே வாங்க, 3வது குரூப்பெல்லாம் இங்கே வாங்க, நான் விளையாட்டு சொல்லித்தரேன்னு சொல்கிறா. இன்னும் எல்லாம் மழையெல்லாம் காரணத்தினால சரி எல்லாம் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பர் 1 2 3ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குரூப்பெல்லாம் இங்கே வந்துடுங்கன்னொடனே ஃபஸ்ட்டு குரூப்பெல்லாம் அங்கே நிற்கிறாங்க. 2வது குரூப்பெல்லாம் இந்த சைடு வந்துடுங்க, எப்படி விளையாடணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஒரு ஷாம்பு பாட்டிலோ என்னமோ ஒன்று எடுத்துகிட்டு அந்த பாட்டிலை வச்சு இங்கிட்ட பிரணாவ், ரயான், ஆனந்தி, அப்புறம் ஜெஃப்ரி எல்லாம் இங்கே இந்த சைடு ஒருத்தவங்க நிற்கிறாங்க. மற்ற சைடு இவன் ஒன்று போட்டு காட்டுறா. ஃபஸ்ட்டு சாச்சனா நான் டக்குன்னு போடுற மாதிரியும் கையை தூக்கிடக்கூடாது, கையை தூக்குனா அவுட்டு, இந்த ஆனால் அப்படியே ஆக்ஷன் அப்படியே கம்முன்னு இருக்கணும். டக்குன்னு போடுறப்ப நான் எந்த இதில் யாருக்குனாலும் நான் போடுவேன், அதை டக்குன்னு பிடிச்சிடணும். அதை பிடிச்சேன்னா அப்படியே கையை தூக்காமல் டக்குன்னு பிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கையை தூக்கி நான் போடாமல் கையில் வச்சுட்டு இருந்தேன்னா அது அவுட்டுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக இது பண்ணாங்க. அதுமாதிரி எய்த்தாப்பில் 2 குரூப்பு நின்றுட்டு மாற்றி மாற்றி போட்டாங்க. ஜெஃப்ரி இந்த போடுறேன் கையை ஆக்ஷன் காட்டுற மாதிரி போட்டோன்னே எல்லாம் கையை தூக்கிக்கிட்டு அப்படி இப்படி நின்றுட்டே இருந்தாங்க. டப்புன்னு சௌந்தர்யா பிடிச்சிச்சு. சௌந்தர்யா அங்கே இப்படி போடுற மாதிரி இப்படி போட்டுச்சு, ஆனால் போட்டு தப்பாக போட்டுருச்சு, கீழே கூடி போட்டுருச்சு. இந்த மாதிரி அதுமாதிரி கையை தூக்கிடுச்சு, அது போடுறப்ப கையை வேறு தூக்கிடுச்சு. அதனால் அவனால் ஜெஃப்ரி போடல, ஆனால் கையை தூக்குனதுனால அது அவுட்டு. அடுத்து ரயானுக்கு போடுற மாதிரி போட்டாங்க. ரயான் டப்புன்னு கையை தூக்கிட்டாப்புல, அப்போ ரயான் அவுட்டு. அடுத்தது விஷாலுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. விஷாலும் கையை தூக்காமலே தான் இருந்தாங்க. கடைசியில் போட்டு விஷாலும் டப்புன்னு கையை தூக்கிட்டான். விஷாலும் அவுட்டு. அது மாதிரி மாற்றி 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 போட்டுட்ருக்கப்ப கடைசியில் மஞ்சரியும் இவனும் ஜெஃப்ரியும் மாத்திரம் இருந்தாங்க 2 பேரும். லாஸ்ட்டு கடைசியில் மஞ்சரி போடுற மாதிரி போட்டு ஜெஃப்ரி போட்டுன்னா அவுட்.